Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன? எந்த ரவுண்ட் வரைக்கும் நம்மளால ஃப்ரீ எக்ஸிட்டை பயன்படுத்த முடியும் அப்படிங்கறது எல்லாத்தையும் டீடைலா பார்க்க போறோம். இது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கும் ஆல் இந்தியா கோட்டா எம்சிசிக்கும் டிஃபர் ஆகும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது. அது எந்த விதத்தில் டிஃபர் ஆகுது, எப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஏன்னா ஃப்ரீ எக்ஸிட் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சரியான நேரம் இதுதான். இப்போ வாட் இஸ் ஃப்ரீ எக்ஸிட்? நமக்கு தெரியும், நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு பே பண்ணுறீங்க. இப்போது 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இதில் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணுறீங்க. செக்யூரிட்டி டெபாசிட். ஓகே. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 30,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுவீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்கள் பே பண்ணுவீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டாக. மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ஆர்ஐ லேப்ஸ்ட் எல்லாம் சேர்த்து வந்துடும். மைனாரிட்டி நெட்வொர்க் அந்த எல்லா சீட்டுமே மைனாரிட்டி சீட்ஸ் எல்லாம் வந்து தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி எல்லாம் சேர்ந்து வந்துடும் 1 lakh. ஸோ தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு நான் 30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுறேன், சாய்ஸ் ஃபில் பண்ணேன். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 lakh பே பண்ணுறேன். இந்த ஃபீஸ் எதுலேயுமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ரீஃபண்டபிள். பட் சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீஃபண்டபிள், திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். பட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. அதே ஆல் இண்டியா கோட்டாவுக்கு பாருங்கள், நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், எய்ம்ஸ், ஜிப்மர், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சீட்டுக்கு ஓபிசி, நான் கிரீமி லேயர், எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 5,500 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணுவாங்க. அதே நமக்கு வந்து அன்ரிசர்வ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 11,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு யார் அப்ளை பண்ணாலும் 2,05,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணுவாங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு ரீஃபண்டபிள், provided certain rules and regulation நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. If we come out of counseling without fine, then it is called free exit. ஃபைன் இல்லாமல் கவுன்சிலிங்கை விட்டே நம்ம வெளியே வந்துடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட். என்ன சார் கவுன்சிலிங்கை விட்டு வெளியே வர்றதுன்னா என்ன? இப்போது நான் ஸ்டேட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டுக்கும் ஸ்டேட் கோட்டானா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன், ஆல் இண்டியா கோட்டானா எல்லாருக்குமே mcc.nic.in, ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருக்கேன். நான் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் ஜாயின் பண்ணி படிக்க போகிறேன் இல்லையா? அப்போது நான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் எம்சிசியில் ஒரு சீட் எடுத்து செட்டில் ஆகிட்டேன்னா இங்கே நான் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன்னா எனக்கு இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வந்துடும், இங்கேயுமே ரீஃபண்ட் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரீஃபண்டோட நமக்கு மணி திருப்பி வந்துடுது. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன. ஐயா எனக்கு சீட் அலாட் ஆகிடுச்சிங்க, நான் ஜாயினும் பண்ணேங்க, ஆனால் அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டேன். அவங்க கொடுத்த டெட்லைன் ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க, இந்த ரவுண்டு சீட்டை இந்த தேதிக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 1 சீட்டை செப்டம்பர் 3ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணணும். ஆன்லைனில் ரிசிக்னேஷன் லெட்டர் ஜாயின் பண்ண காலேஜில் நேரில் போய் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ரிசைன் பண்ணணும். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே அந்த அவங்க சொன்ன டேட் அண்ட் டைமுக்குள்ளே நான் ரிசைன் பண்ணிட்டேன்னா அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட். ஓகே. சீட் அலாட் ஆனிச்சிங்க, நான் போய் ஜாயின் பண்ணவே இல்லை, ஆனால் ஒரு சர்டன் ரவுண்ட் வரைக்கும், சர்டன் ஸ்டெப் வரைக்கும் தான், அதுக்கு பேரும் அதுவும் ரீஃபண்டோட வெளியே வந்துட்டா அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட். ஃபைன் இல்லாமல் நம்ம சீட் அலாட் ஆனிச்சு, நான் ஜாயின் பண்ணலை, ஆனால் எனக்கு ஃபைன் இல்லை, அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட். சரி, இப்போது ரெண்டுமே சீட் அலாட்டட்னு தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சீட் அலாட்டட் ஜாயின் பண்ண அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு ஃபைன் இல்லாமல் வெளியே வந்துடுறீங்க, அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட். சீட் அலாட் பண்ணாங்க, சர்டன் ரவுண்ட் வரைக்கும் நான் அலாட் பண்ண சீட்டில் ஜாயின் பண்ணல, அதுக்கு பேர் ஃபைன் இல்லாமல் வெளியே வந்துட்டு, அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட். ஓகே. எனக்கு எந்த ரவுண்ட்லேயுமே சீட் அலாட் ஆகலை. ரவுண்ட் 1 சீட் அலாட் ஆகலை, ரவுண்ட் 2 சீட் அலாட் ஆகலை, ரவுண்ட் 3 சீட் அலாட் ஆகலை, ரவுண்ட் 4 சீட் அலாட் ஆகலை, கடைசி வரைக்கும் எனக்கு சீட் அலாட் ஆகலை. உங்களுக்கு ஃபைன்லாம் கிடையாது, உங்கள் தப்பு இது எதுவுமே கிடையாது. நீங்கள் 4 ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, எப்போவுமே சீட் அலாட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் பற்றின பிரச்சனையே இல்லை. உங்கள் அமௌண்ட்டும் உங்களுக்கு பர்டிகுலராக பர்ஃபெக்டாக எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தெளிவாக நமக்கு ரீஃபண்ட் வந்துடும். சரி, இப்போது டிஎன் ஸ்டேட் கோட்டாவுக்கான ஃப்ரீ எக்ஸிட்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கான ஃப்ரீ எக்ஸிட்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா பார்த்துடலாம்.
ஃப்ரீ எக்ஸிட் ரவுண்ட் 2 வரைக்கும் இருக்குது. அடடே ஆச்சரியக்குறி. யூஸ்வலாக ரவுண்ட் 2க்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்காது. பட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ரவுண்ட் 2க்கு ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. இது தமிழக மாணவர்களோட நலனுக்காகன்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, இஎஸ்ஐ கேகே நகர் இருக்குது. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல் இண்டியா கோட்டா 3rd ரவுண்டில் பெட்டர் காலேஜ் கிடச்சிதுன்னா இங்கே நம்மளோட தமிழ்நாடு சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தமிழக மாணவர்கள் அதிகமான பேருக்கு இங்கே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அவங்க வந்து ரவுண்ட் 2க்கு ஃப்ரீ எக்ஸிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நல்ல விதத்தில் எடுத்துக்கலாம். அடுத்து இப்போது ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனிச்சு சார், நான் ஜாயின் பண்ணல சார். ஃப்ரீ எக்ஸிட் உங்களுக்கு உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வந்துடும். சரி, ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனிச்சு சார், நான் ஜாயின் பண்ணேன் சார், அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டேன் சார். ஃப்ரீ எக்ஸிட் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ஃபைன் இல்லாமல் ரீஃபண்ட் வந்துடும். சரி, ரவுண்ட் 2லையும் எனக்கு சீட் அலாட் ஆனிச்சு, ஆனால் நான் ஜாயின் பண்ணலை. ஃப்ரீ எக்ஸிட் உங்களுக்கு உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பத்திரமா வந்துடும். ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆனிச்சு, நான் ஜாயின் பண்ணேன். இந்த இடத்துல அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டிப்புலேட்டட் டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணால் டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் 10 லட்ச ரூபாய் ஃபைன் கட்டணும். அந்த ஸ்டிப்புலேட்டட் டேட் என்ன அதை அவங்க இன்னும் சொல்லலை. ஸோ ஸ்டிப்புலேட்டட் டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணீங்க, அவங்க சொன்ன தேதிக்கு அப்புறம் ரிசைன் பண்ணால் 10 லட்சம் ஃபைன் கட்டணும்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணல, பிரச்சனை இல்லை, ஃப்ரீ எக்ஸிட். பட் ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆனிச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா 10 லட்சம் ஃபைன். அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணால் ஃபைன் கிடையாது அப்படின்னு அவங்க கொடுக்கல எங்கேயுமே. செகண்ட் ரவுண்டுக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு சொல்லியிருக்காங்கங்க, அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் வந்துடும்னு. செகண்ட் ரவுண்டுக்கு அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா 10 லட்சம் ஃபைன்னு கொடுத்துருக்காங்க. சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கல. பட் அந்த மீனிங் இதுக்குள்ளேயே இருக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம், ஆனால் கொடுக்கல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போனால் ஃப்ரீ எக்ஸிட். ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டிப்புலேட்டட் டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா 10 லட்சம் ஃபைனு, செக்யூரிட்டி டெபாசிட்டும் ஃபைனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஓகே, இது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு எப்படி நீங்கள் உங்களை பார்த்துக்கணும்? கவர்மெண்ட் சீட்ஸுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பே பண்ணல. சரி, கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய MBBS BDS சீட்ஸுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பே பண்ணல. ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டுக்கு 30,000 செக்யூரிட்டி டெபாசிட். ப்ரைவேட் காலேஜில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணலையா உங்களுக்கு எந்த ஃபைனும் கிடையாது. ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனிச்சு, ஜாயின் பண்ணிங்க, அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டீங்களா, எந்த ஃபைனும் கிடையாது. ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆனிச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணலையா, ஃபைன் எதுவும் கிடையாது. ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்க, அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிங்கன்னா 10 லட்ச ரூபாய் ஃபைன், செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைன், இதெல்லாம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போது உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். எனக்கு ரவுண்ட் 1லையும் சீட் அலாட் ஆகலை, ரவுண்ட் 2லையும் சீட் அலாட் ஆகலை. அதான் நம்ம சொல்லிட்டோமே முன்னாடியே, உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னா ஃபைனை பற்றின பேச்சுக்கே இடம்லாம், உங்களுக்கு ரீஃபண்ட் கண்டிப்பாக உண்டு. ஓகே, சீட் அலாட் ஆனதான் பிரச்சனையே. சரி, நெக்ஸ்ட் MCC ஆல் இண்டியா கோட்டா. ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனிச்சு, நான் ஜாயின் பண்ணலை, ஃபுல் செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட். இங்கே கவர்மெண்ட் காலேஜுக்குமே நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுவீங்க. கவர்மெண்ட் MBBS BDSக்கு 5,500 ரூபாய் ஃபார் OBC SC ST, ஜென்ரல்னா 11,000 ரூபாய், டீம்டு யூனிவர்சிட்டினா 2,05,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருப்பீங்க. ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனிச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணலை, ஃபுல் செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ரீஃபண்டட். சரி, ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனிச்சு, ரிசைன் பண்ணிட்டீங்க, எப்போக்குள்ள செப்டம்பர் 3 சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டீங்க, செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வந்துடும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வராது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் வராது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ 5,500னா 5,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் நினைக்கிறேன், செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீ எக்ஸிட். ஃப்ரீ எக்ஸிட் என்பது என்ன? சீட் அலாட் ஆனவங்க போய் ஜாயின் பண்ணலன்னா கூட அவங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னா, ஃபைன் எதுவும் இல்லைன்னா அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட். சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணாலும் உங்களுக்கு உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வந்துருமா, அதுக்கு பேர் ஃப்ரீ எக்ஸிட்.
சீட்டே அலாட் ஆகலைன்னா ஏன் ஒரி பண்ணுறீங்க? ஒரியே பண்ணாதீங்க. சரி, இப்போ நான் ஒரு படத்துக்கு போகணுன்னு விரும்புகிறேன். கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வருதா ஒரு படம். அந்த படத்துக்கு ஒருத்தர்கிட்ட சொல்லி டிக்கெட் வாங்க சொல்லிட்டேன். அவர் எனக்கு டிக்கெட் வாங்கிட்டார். ஐயா, எனக்கு டிக்கெட்டு வந்து முழு டிக்கெட்டு விலை 500 600 வச்சுங்களேன். மொதல் நாள் நான் ஒரு 50 ரூபா முன் பணம் கொடுத்துருக்கேன். ஐயா, என்னால் வர முடியல, டிக்கெட்டு வேண்டாம், கேன்சல் பண்ணிடுங்கிறேன். நான் கொடுத்த முன் பணம் 50 ரூபாயும் எனக்கு திருப்பி கொடுத்துட்டு அந்த டிக்கெட்டை வேறு உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், ஃப்ரீ எக்ஸிட். அந்த டிக்கெட்டுக்கு நான் 600 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். ஐயா, திடீர்னு என்னால் வர முடியல, இந்த டிக்கெட்டை வேறு யாருக்காவது கொடுத்துருங்கன்னு திருப்பி 600 ரூபாய்க்கு வேறு அவங்ககிட்ட கொடுத்துட்டு எனக்கு 600 ரூபா வந்துருச்சு. ஃப்ரீ எக்ஸிட். இப்போது டிக்கெட்டை வாங்கிட்டேன், நீ அந்த டிக்கெட்டை ஃப்ரீயாலாம் யாருக்கும் கொடுக்க முடியாது, உன்னோட 600 ரூபா போச்சு, வேணுன்னா வேறு உங்களுக்கு கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் ஃபைன். பட் 600 ரூபாங்கிறது ஃபுல்லாக கிடையாது, 50 ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் ஃப்ரீ எக்ஸிட். இப்போ இதெல்லாம் குழப்ப வேண்டாம். திருப்பியும் ஃப்ரீ எக்ஸிட்னா கடன்னு சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிறது 2 பேருக்கு தான் ஒத்து வரும். ஒன்று சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணவங்க, சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணாதவங்க. இவங்களுக்கு தான் ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிற டேர்மே ஒத்து வரப்போகுது. சீட் அலாட் ஆகாதவங்க ஒரி பண்ணாதீங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனிச்சு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணல, ஃப்ரீ எக்ஸிட். ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனிச்சு, ஜாயின் பண்ணீங்க, ஆனால் அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டீங்க, ஃப்ரீ எக்ஸிட். உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பத்திரமா ரீஃபண்ட் வந்துடும். ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆனிச்சு, ஜாயின் பண்ணலை, ஃப்ரீ எக்ஸிட். ரவுண்ட் 2ல் சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணிங்க, அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணால் ஃபைனு, டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 லட்சமும் இருக்குது. அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிடுங்க, அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகே, இப்போது சார் ரவுண்ட் 1ல் எனக்கு சீட் அலாட் ஆனிச்சு, நான் ஜாயின் பண்ணலை, ரவுண்ட் 2க்கு நீங்கள் எலிஜிபிள், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தேவையில்லை, திருப்பி செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டாம். சார் ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனிச்சு, நான் ஜாயினும் பண்ணி ரிசைனும் பண்ணிட்டேன், ரவுண்ட் 2க்கு நீங்கள் எலிஜிபிள், திருப்பி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம், ஃபைன் எதுவும் கிடையாது, செக்யூரிட்டி டெபாசிட் திருப்பி பே பண்ண தேவையில்லை, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனிச்சு, நான் ஜாயின் பண்ணவே இல்லை, ரவுண்ட் 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஃபைன் கிடையாது. ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆனிச்சு, அவங்க சொன்ன டேட்டான செப்டம்பர் 3 சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி நான் ரிசைன் பண்ணிவிட்டேன், தாராளமாக செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், ஃபைன் எதுவும் கிடையாது, ஃப்ரீ எக்ஸிட் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ எக்ஸிட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.